கூட்டத்தில் வந்து அன்னபூர்ணா ஓனர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கேட்டு இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் இருக்குது அது வந்து அண்ணாமலையும் வாக்கு தெரிவிச்சிருக்காரு. இது இல்லை, இது தொடர்பாக இன்று காலையிலேயே பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாக்கிட்டேன். யாரும் அவரை கட்டாயப்படுத்தலை, இல்லை யாரும் மிரட்டல. அவரே தான் தொடர்ச்சியாக சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார். வந்து மன்னிப்பு கேட்டார். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி மாநில தலைவர் திரு அண்ணாமலை இது தொடர்பாக அவர் தன்னோட சமூக வலைத்தள பக்கத்தில் இதற்கான செய்தியை வெளியிட்டு இத்தோடு இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கு பின்னால் நான் இந்த விஷயத்தை பற்றி எதுவும் இங்கே தொடர்ச்சியாக பேச விரும்பலை. அவ்வளோதான், சொல்லி முடிச்சாச்சு. நான் சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. இதுக்கு மேலே ஒரு மாநில தலைவர் ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு பின்னால் நாங்கள் அதை பற்றி பேசுகிறது கட்சியினுடைய கட்டுப்பாடு இருக்காது. அதனால் இதை புரிஞ்சுட்டு நீங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் என்ன சொன்னோமோ நீங்கள் அதை எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப நன்றிங்க.